ரஷ்யா, இந்தியா உச்சி மாநாடு நேத்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் பார்த்தீங்கன்னா, 2021 ரஷ்யா, உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இது கொஞ்சம் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, சைனால இருந்து எல்லாம் வந்து எல்லாருமே இந்த பூர்வங்கள் உறுத்தி கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. என்ன அப்படின்னா, இந்தியா இப்போ ஒரு சிக்கலான காலத்துல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். என்ன நடந்தது இந்த மீட்டிங்ல முதற்கொண்டு எல்லாமே, எதனால இந்த இந்தியா சிக்கல்ல இருக்கு அப்படின்றதையும் முதற்கொண்டு விமர்சனங்கள் முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்தரலாம். இதுல வந்து பார்க்க வந்து இந்த S-400, S-500லாம் வந்து அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து வாங்குறதுக்கு சைன்லாம் போடுவோம். இந்த சுகோய் 40 இந்த மாதிரி விமானங்கள்லாம் வாங்குறதுக்கு சைன்லாம் போடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு, ஃபிளைட் வாங்குறதுக்கு, டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதுக்குலாம் பார்த்தவங்க இந்த மாதிரி நேரடியா இந்த கையெழுத்து ஒப்பந்தங்கள் எதுவும் பெரிய பெரிய அளவுல கையெழுத்தாகல. ஆனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கவும் தான் இந்தியா வந்து பெரிய சிக்கல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்டிங் த டாட் மூலியமா நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு பலகர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்க வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பேச வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இதுல நடுநிலை வைக்கவில்லை, நாங்க வந்து நியாயத்தின் இந்த பீஸ் வந்து பக்கத்துல இருக்கோம், அதாவது இந்த போர் முடிவு வரணும் அப்படின்ற கட்டத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இந்தியா அவங்க ஒரு ராஜதந்திரமா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லலாம். ஏன் வந்து இத்தனை நாட்களா வந்து நாங்க நியூட்ரலா இருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த விஷயங்களும் கருத்து தெரிவிக்காமலே இருந்த இந்தியா பாத்தீங்கன்னா இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவங்க நாங்க பீஸ் சைட்ல இருக்கோம், நாங்க வந்து இந்த மாதிரி அமைதி ஒப்பந்தம் வரணும் அப்படின்ற சைட்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இப்ப அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு சாதகமா ஒரு பிசில போட்டிருக்காங்க. யுக்ரைன் பிரசிடென்ட் கூட பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா அவங்க நாட்டுல உற்பத்தியான வெப்பன்ஸை மட்டும் வச்சு நம்பாம யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஜெர்மன்ஸ் எல்லாம் கூட கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா, என்னதான் அவங்க கிட்ட பொருளாதாரம் நிறைய இருந்தாலும் அவங்க டைரக்டா அவங்க உள்ள மக்களை வந்து போர்ல ஈடுபடுத்த மாட்டாங்க. ஸோ யுக்ரைனை வச்சு ரஷ்யா மேல அந்த போர் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால லாஸ் அப்படின்றது யாருக்கு பாத்தீங்கன்னா, சோல்ஜர்ஸ்லாம் வந்து யுக்ரைன் சோல்ஜர்ஸ் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய 40 வயசுக்குள்ள யாராவது மக்கள் வந்து ஆண்கள்லாம் ரோட்ல தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு போய் இந்த போர்ல ஈடுபடுத்துற பழக்கம் அப்படின்றது ரஷ்யா வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்றத இந்த குற்றச்சாட்டு இருந்தா கூட இங்க உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்றது கம்மியாயிட்டே வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ வந்து ரெண்டு சைட்லயுமே லாஸ்ன்றதுக்கு நம்ம யுக்ரைன் சைட்ல என்ன லாஸ் நடக்குது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ரஷ்யால இந்த மாதிரி என்னென்ன உள்ளுக்குள்ள நடக்குது அப்படின்றது நமக்கு பெரிய அளவுல நீங்க மேல கோவப்படலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் அப்படின்னா இந்த விஷயத்துல ரஷ்யாவ கை வந்து ஓங்கியிருக்கு. ஆல்ரெடி இந்த நிறைய யுக்ரைன்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸை வந்து ஒரு 20-23% வரைக்கும் யுக்ரைன்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸை வந்து ரஷ்யா கைப்பற்றி வந்திருக்காங்க. யூஎஸ் போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த 23% இதுவே பாத்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க. அது அவங்களுக்கு தான் சொந்தமாகும். அதுக்கப்புறம் நாட்டோல நீங்க சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு யுக்ரைனுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவங்க பீஸ் டீல் நாங்க சார்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யுக்ரைன் அவங்க ஆல்ரெடி கைப்பற்றிட்டாங்க ரஷ்யா. இதை ஏத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னா அங்க மீதி உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவங்க போர்ல நடந்ததுனால ரஷ்யால என்ன சேதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு தெரியல. ஆனா உக்ரைன் பொறுத்தளவுக்கு பயங்கரமான சேதம் இருக்கு. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் ஹெல்ப் பண்ணுவாங்களா தெரியாது. ஸோ என்ன போக போக பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவும் கைவிட்டாங்கன்னா அங்க உள்ள மக்கள் என்ன கதியாவாங்க, அங்க வந்து மீள்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் சொல்லி தெரியாது. ஸோ உக்ரைனுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு கட்டாயம் இருக்கு, இந்த மாதிரி போரை வந்து பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல ஒரு ராஜதந்திரம் விளையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது மறைமுகமா ரஷ்யாவுக்கு ஆதரவு கூட சொல்லலாம். அமைதிக்கு நாங்க வந்து சைட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றதுனால இது கொஞ்சம் அமைதிக்கு பாக்குற சைடா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு ராஜதந்திரம் இருக்கு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இடத்துல பார்க்க வந்து நிறைய டிஃபென்ஸை பத்தி பேசாம இருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்த மீட்டிங் அப்படின்றது ஜனவரி 27 பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது போடப்பட போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த நேரத்துல ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வாங்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் கோவப்பட்டு போடாம போயிட்டாங்கன்னா நம்ம யூஎஸ்ல போட்டக்கூடிய இந்த டாரிஃப் அப்படின்றதுனால யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தடையில ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் போடுற அப்படின்ற விஷயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாக இருக்கு, ஒரு லாபம்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம கருதுறதுனால நம்ம ரஷ்யாவும் கைவிட்டுற முடியாது. இப்ப இந்தியா என்ன சக்கலான கட்டுதல் இருக்கு அப்படின்னா நம்ம ரஷ்யாவும் கைவிட்டுற முடியாது. ரஷ்யாவை நம்ம நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம உலக பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்திலையும் அதே மாதிரி தான். இப்ப இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா நீண்ட கால நண்பர், அதை நிரந்தர நண்பர் வந்து ரஷ்யா கிடையாது. நீண்ட கால நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ இப்போ ரஷ்யா வந்து கைவிட்டுற முடியாது. நீண்ட கால நண்பர் தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சைக்கிள் இருக்கு. ஒரு 80 வருஷமா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பழக்கம் அப்படின்றது ரொம்ப நட்பு நாடா இருக்காங்க. ஆனா இது என்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு 20 வருஷத்துக்கு முடியாது. ஒரு 100 வருஷம் கண்டினியூஸா ஆகும். 100 வருஷம் நம்ம கொண்டாடவே செய்யலாம். இந்த நேரத்துல வந்து நம்ம ரஷ்யாவை கைவிட்டுற முடியாது. ரஷ்யா பாத்தீங்கன்னா சைனா கிட்ட க்ளோஸா போயிட்டு இருக்காங்க. சைனா வந்து என்னைக்கு நம்ம வந்து கடைசியா பிரதமர்
நரேந்திர மோடி அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு 2020 இந்த அட்டாக் அப்படின்றது பண்ணாங்க. இப்போ 2025 பார்த்துருக்காங்க. 2029 இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2029 ரஷ்யா சைனா அவங்க இந்தியாவை தாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு மூலியமா பெரிய அளவில் அவங்க தாக்கல. இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 20 பேர் நம்ம வீரர்கள் வந்து இறந்தோம் அப்படின்ற கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ரஷ்யா அவங்க சைனா அவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டம் 2029 தீட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்படுறப்ப நம்ம வந்து ரஷ்யாவை ரொம்ப க்ளோஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ் வந்து நம்ம கைவிட்டு போயிடுவாங்க. யூஎஸ் வந்து இப்போ ட்ரம்ப் அவங்க 2029 வரைக்கும் கண்டிப்பா இருப்பாங்க. 25ல இருந்து 29 வரைக்கும். 29ல தான் அடுத்த எலெக்ஷன் அப்படின்றது வரும். ஸோ 28ல வரும். அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ வந்து ஒரு நிலை இதுமே இருக்கு. அப்போ யூஎஸ் வந்து கைவிட்டுற முடியாது. ரஷ்யா ரொம்ப க்ளோஸா வச்சுட்டா யூஎஸ் கைவிட்டுற முடியாது. யூஎஸ் ரொம்ப க்ளோஸா வச்சுக்கிட்டோம்னா ரஷ்யாவை கைவிட்டுற முடியாது. ஸோ இப்போ சைனா வந்து நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வராங்கன்னா அப்போ ரஷ்யா வந்து சைனா கிட்ட இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால சைனா கிட்ட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொன்னா நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிரந்தர நண்பர் கிடையாது. இங்க வந்து நீண்ட கால நண்பர் அப்படின்னு தான் ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. நீண்ட கால எதிரி அப்படிதான் சொல்லுவாங்க. எப்பயுமே எதிரியா இருக்க நாடு வந்து நீ நட்பு கூட ஆகலாம். 2000 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா துருக்கி அப்படின்ற நாடு இந்தியாவுக்கு நட்பா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் எதிராக போயிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த மீட்டிங்ல வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது என்னன்னா 9 லட்சம் கோடிக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து பார்க்க வந்து ஒரு 7ல இருந்து 6.5ல இருந்து 7 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம அந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்தியா ரஷ்யா கணப்பது, ரஷ்யா வந்து இந்தியா கணப்பது எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 6.5ல இருந்து 7 லட்சம் கோடி வரைக்கும் வரும். இப்போ வந்து இந்த 9 லட்சம் கோடியை வந்து 2030க்குள்ள வந்து இந்த 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வரைக்கும் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு $4.8 பில்லியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு $63.84 பில்லியன் வந்து பொருளாதாரம் அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம $100 பில்லியன் ஆக்கணும். இப்போ $90 வந்து ஒரு டாலர் கிட்ட வந்துருச்சா. ஸோ இப்போ 9 லட்சம் கோடியை வந்து ஆக்கணும் அப்படின்னு பார்க்க வந்து $70 பில்லியன் வந்து நம்ம இதுலயே வந்துருது. ஒரு $30 பில்லியன் தான் வந்து ஈடுபடுத்தணும். இப்போ ரஷ்யா கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த குரூட் ஆயிலை வந்து நம்ம வாங்குறத கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரஷ்யாவுக்கும் ஒரு சங்கடம் அப்படின்றது வந்திருக்கு. நம்ம இந்த யூஎஸ் பேச்சை கேட்டு நம்ம கிட்ட குரூட் ஆயில் அப்படின்றத கம்மியா வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அதிகமாக வாங்க வைக்கணும். ஸோ அப்போ போயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ப்ராடக்ட்ஸு ஆயில் எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அணுமின் நிலையம், அதுக்கு தேவையான இந்த நியூக்ளியர் ஃபியூயல் இதெல்லாம் நாங்கள் வந்து தரத்துக்கு நாங்கள் வந்து ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை ரஷ்யா வந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இந்த ஒரு $9 லட்சம் வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னா குரூட் ஆயில் வந்து நம்ம வாங்குறதுக்கு கம்மி பண்ணிட்டே வரும். நாங்கள் குரூட் ஆயில் வந்து நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்கள் கொடுத்துக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து இன்னமும் கூட கொஞ்சம் வந்து கம்மியா இப்போதைக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்போ இந்தியா வாங்கினாங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த இருக்கக்கூடிய உலக சூழல் பார்க்க வந்து இந்த வடிவில் போயிட்டு இப்படி எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சீன் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே கைவிட்டுற முடியாது, யாருமே கைவிட்டுற முடியாது. எல்லாருமே நம்ம இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம இறுக்கி பிடிச்சு வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப ரஷ்யா கிட்ட போயிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்தோம்னா ரஷ்யா கொடுத்துற இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா குரூட் ஆயில் மட்டும் இந்த $70 பில்லியன் $63 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% குரூட் ஆயில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பார்க்க வந்து இந்த இந்தியா ரஷ்யா மீட் அப்படின்றது வழக்கம் போல் இல்லாமல் ஒரு சம்பிரதாயமாக நடந்திருக்கு. 2 நண்பர்கள் வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் கழிச்சு ரெகுலராக சந்திக்கிற மாதிரி சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நட்பு விட்டுற போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரஷ்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம், ரஷ்யா இந்தியா நட்பு வந்து தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கே கண்டிப்பாக பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மீட்டிங் வந்து நடத்தி பார்க்க வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பார்க்க வந்து நம்ம வந்து என்ன விஷயம் வைக்கணும் அப்படின்னா நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரி இல்லை. இந்த வீடியோல நானே ஒரு 4 தடவை சொல்லிட்டேன். நீண்ட கால நண்பர் ரஷ்யா இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் இதே மாதிரி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இம்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் நம்ம கிட்ட வாங்குறது கம்மியா இருக்கு. ஆனா யூஎஸ் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது ஜாஸ்தி, அவங்க நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கம்மி. இதே மாதிரி ஆப்போசிட்டான சுச்சுவேஷன்ல இருக்கும். ஆனா வந்து இந்த டாலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ரஷ்யா எல்லாருக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாலர் அப்படின்றது சாங்ஷன்லாம் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் அவங்க எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.